மனிதரில் புனிதர் புனித பேதுரு கனிஷியஸ். இவர் கத்தோலிக்க அச்சகத்தின் பாதுகாவலர். டச்சு நகரான நிஜ்மேகன் பகுதியில் 1521 மே 8ஆம் நாள் பிறந்தவர் பேதுரு கனிஷியஸ். அப்பகுதியின் மேயராக இருந்த ஜேக்கப் கனிஷ் மற்றும் எஜிடில்லா வான் ஹவ்கெனின் என்பவர் இவரது பெற்றோர் ஆவர். 1049 வரை ரோமை பேரரசின் ஒரு பகுதியாக விளங்கிய நிஜ்மெகன் தற்போது நெதர்லாந்து நாட்டில் இருக்கிறது. கனிஷியூஸ் பிறந்த சில நாட்களில் அவரின் தாய் இறந்தார். தாயின் பாசமின்றி கனிஷியூஸ் தவித்தார். தந்தையின் வளர்ப்பில் அனைத்தையும் பார்த்த கனிஷியூஸ் ஜெர்மன் நாட்டிற்கு சென்று கொலோன் பல்கலைக்கழகத்தில் படித்தார். சட்டவியலில் 19ஆம் வயதில் பட்டம் பெற்றார். அங்கிருந்த நாட்களில் அண்மையில் உருவான இயேசு சபையை தோற்றுவித்தவர்களுள் ஒருவரான அருளாளர் பேதுரு ஃபெயர் என்பவர் சந்தித்தார். அவருடன் ஆலோசனை செய்தார். மனம் தெளிவடைந்த நிலையில் இறைவன் தன்னை அழைப்பதை உணர்ந்து டச்சு மன்னனின் முதல் நபராக இயேசு சபையில் கனிஷியூஸ் சேர்ந்தார். 1546 குருத்துவ அருட்பொழிவு பெற்றார். அருட்பொழிவு பெற்ற பின் அலெக்சாந்திரியா நகர் புனித சிரில் மற்றும் புனித பெரிய கிரகோரி ஆகியோரின் படைப்புகளை நூல் வடிவில் கொண்டு வந்தார். ஆக்ஸ்பெர்க் ஆயரது ஆலோசகராக இருந்ததன் அடிப்படையில் 1547ஆம் ஆண்டு நடைபெற்று பொது சங்கத்தில் பங்கேற்றார். புனித இன்னாசியார் கேட்டுக்கொண்டதனால் மெசினா என்னும் இடத்தில் புதிதாக தொடங்கப்பட்டிருந்த இயேசு சபை கல்லூரிக்கு கனிஷியூஸ் ஆயராக சென்றார். இருப்பினும் வெகு சீக்கிரத்தில் நித்திய வார்த்தைப்பாடு கொடுப்பதற்காக 1549 ரோமைக்கு அழைக்கப்பட்டார். அப்போது ஜெர்மனி சென்று பணியாற்றும் பொறுப்பு கனிஷியூவிற்கு வழங்கப்பட்டது. பவரியாவில் உள்ள கோமாகனது அழைப்பின் பெயரில் பெற்ற 2 இயேசு சபை துறவிகளுடன் சென்று இங்கோல்ஸ்டாட் பல்கலைக்கழகத்தில் கனிஷியூஸ் 2 ஆண்டுகள் இறையியல் கற்பித்தார். பிறகு அரசர் பெர்னாண்டின் தலையீட்டினால் அதே பணியை ஆற்ற வியன்னா சென்றார். கனிஷியூஸின் திறமை அறிந்த அரசர் அவரை பேராயராக்க நினைத்தார். அதை அன்புடன் மறுத்த கனிஷியூஸை சில காலம் வரை மாவட்டத்தை நிர்வகிக்கும்படி அன்புடன் கட்டாயப்படுத்தினார். வியன்னாவில் குருமடம் நிறுவி ஆங்காங்கே பள்ளிகள் திறந்து கனிஷியூஸ் புகழ்பெற்ற திருமறை சுவடி என்னும் நூலை இந்த நாட்களில் எழுதினார். கேள்வி பதிலுடன் இருந்த இப்புத்தகம் கல்லூரி மாணவர்களுக்கு, பள்ளி மாணவர்களுக்கு, சிறுவர் சிறுமிகளுக்கு என்று 3 வடிவில் வெளியானது. இறையியல் கருத்துக்களை, திருச்சபையின் போதனைகளை நயம்பட எடுத்துரைத்து ஜெர்மனியில் திருச்சபையில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தினார். 17ஆம் நூற்றாண்டின் இறுதிக்குள் 400 பதிப்புகளை கண்ட இப்புத்தகங்கள் 15 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது. வியன்னாவில் இருந்து பொஹ்மியா என்ற கனிஷியூஸ் அங்கு திருச்சபை வலுப்பெற்று இருப்பதைக் கண்டார். பல்வேறு எதிர்ப்புகளுக்கு மத்தியில் திறம்பட பணியாற்றி 6 நகரங்களில் மாணவர்களுக்கு கல்லூரி நிறுவினார். சிறந்த மறையுரையாளரான இவர் ஆக்ஸ்பெர்க் ஆலயத்தின் அதிகபூர்வ மறையுளராக 7 ஆண்டுகள் இருந்தார். பணியின் காரணமாக நிறைய இடங்களுக்கு சென்றார். அங்கு குருக்கள் இல்லாதது இருந்ததால் அங்கே தங்கி அம்மக்களுக்கு அருட்சாதனங்கள் வழங்கி மறைக்கல்வி போதித்து அவர்களது ஆன்ம தாகம் தணித்தார். எப்போதும் ஊர் சுற்றுகிறார் என்று சிலர் இகழ்ந்தாலும், நீங்கள் செய்ய வேண்டியது நிறைய இருக்கிறது என்றால் கடவுளின் உதவியுடன் உங்களால் நேரத்தை கண்டுபிடிக்க முடியும் என்று கூறி கனிஷியூஸ் தொடர்ந்து உழைத்தார். திருத்தந்தை ஆயர்கள், குருக்கள், பேரரசர்கள் மற்றும் பொது மக்களுக்கு கூட கடிதங்கள் எழுதியுள்ளார். இவர் எழுதிய கடிதங்கள் 8000 பக்கங்களுக்கும் மேல் உள்ள புத்தகங்களாக அச்சேறி இருக்கின்றன. மக்களுக்காக இறைவனின் திருப்பணி செய்த கனிஷியூஸ் 1597 டிசம்பர் 21 அன்று இறந்தார். திருத்தந்தை 9ஆம் பத்திநாதர் 1864 நவம்பர் 20 அன்று அருளாளராக அறிவித்தார். திருத்தந்தை 11ஆம் பத்திநாதர் 1925 மே 21 அன்று திருச்சபையின் வரலாற்றில் முதல் முறையாக புனிதர் பட்டத்தையும் திருச்சபையில் மறைவல்லுனர் என்ற பட்டத்தையும் சேர்த்து வழங்கினார். தம்மை சுற்றி உள்ளவர்களின் வாழ்வு உயர உழைப்பவர்களில் இறைவன் நடமாடுகிறார். புனித பேதுரு கனிஷியூஸே, எங்களுக்காக ஜெபியுங்கள்.